உண்மையா? சும்மாவே நாட்டுக்கோழியை தின்னுட்டு இவ்வளவு மாத்திரை முழுங்கிருக்காண்டா. சாரி மாமா, வந்த வேகத்துல ஓமையில விழுந்துட்டேன். ஆமா, நீ கட்டி பிடிச்சாலும் குழந்தை தள்ளிடுவேன். நீ மோப்பம் முடிச்சு அன்னைக்கு மட்டும் இழிச்சிச்சு, இப்ப கசக்கதாக்க தூக்கத்துல. ஐயோ, ராத்திரி ஆனா இதே நம்மளப்பா போச்சப்பா. நிம்மதியா ரோட்ல மனுஷன் நடக்க முடியும். ஒரு நிமிஷம் நான் பப்பனா இருந்திருக்க கூடாதா? ஏன் முடிச்சா கூட நீ பப்பனா இருங்க. அப்ப நான் ஒண்ணு போட்டீங்க. வாப்பா, இறங்கப்பா. இது உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல, என் ப்ராப்பர்ட்டி. கிரக உன்னை விடக்கூடாதுன்னு பாக்க கரகத்துல கிரகத்தை பிடிப்பேங்கிற. நான் தலகலாத்தான் குதிப்பேன். மண்டை நல்லா உடையட்டா. நீங்க பண்ற தப்பு கூட ஏன் செயின் அடை வைக்க வேண்டியது? ஏனாச்சு செயின் இருக்கந்தடிக்கு எந்த பஞ்சாயத்துல போட்டா நண்பன்டா. ஆமா, இருக்கட்ட கூலிச்சேன் ஒரு செயின் போட்டிருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அது காக்கா அவளுக்கு இரும்பு. ஐயா, வந்த வேகத்துல ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை மேல இடிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளையை தான் இழிச்ச. அந்த பிள்ளைய வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ஹலோ நீ பாருங்க, அது பொம்பளை பிள்ளை இல்ல. இல்ல ஐயோக்கு நாய், அது பொம்பளை பிள்ளை இல்ல, தேவதை. என்னப்பா? அது ஒரு தேவதை. உன் விதை பத்திரம். ட்ரீம் கேர்ள். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை மேல நம்ம இடிச்சிருக்க கூடாது. அதனால அந்த பிள்ளைகிட்ட ஒரு சாரி ஆமா, கேட்டோம். ஆமா. பாவம், அந்த பிள்ளை என்ன கஷ்டத்துக்கு வந்து பொழப்ப பாக்குதோ தெரியாது. ஐயோ, என்னடா சொன்ன? சாரி சார். தேவதைன்னு சொன்னீடா. ஆமா. பண்ணி சூத்து மாதிரி அவன் தேவதையாடா? தேவதை. என்ன உனக்கு ஆளு கிடைக்கல, அதனால அவன் தேவதை. சார் இருங்க, இருங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இருக்காங்க. செத்து போச்சு. எவ்வளவு தைரியம் வந்து அந்த பிள்ளை தேவதைன்னு சொல்லியிருப்பேன். ஒரு லூஸ் முடிய போய் இனிமே தேவதைன்னு சொன்ன டேபிள் அப்படியே தூக்கி கவுத்து விட்டு பாத்துக்க. அப்ப எதுவும் சொல்லக்கூடாது, தேவதைன்னு சொல்லக்கூடாது. எதுவும் பேசக்கூடாது. ஆமா, 1000 தான் இருந்தாலும் ஒரு சாரி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒரு சாரி கேட்டதுக்கு என்ன ஸ்டைல்ரா, அப்படியே செப்பு சிலையா நிக்கிறான். அது மன நோய் அந்த பிள்ளைக்கு. தக்காளி பொம்பளாசியே போயிரும் போல இருக்கப்பா. சார், ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னது? டேய் மாப்பிள்ள ஜெயராஜ், உன்கிட்ட ஒரு சின்ன கவிதை சொல்லவா? என்ன கவிதை? அதாவது பவதாரணி முகத்துல இருக்க ஆடுன அந்த வேர்வை துளிகள் எப்படி தெரியுமா? அந்த ரோஜா மொட்டில் இருக்க மலைத்துளி மாதிரியே இருக்குடா. பழைய செருப்பு எடுத்துக்கிட்டு அடிக்கிறோம்டா உங்களை. அண்ணே, இந்த மைசூர் என்ன அமுத்து ஒரு பிள்ளைகிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க. இடைஞ்சு விடுறாங்க. அந்த பிள்ளைகிட்ட சாரி கெடுப்பா. பெரிய ஆடுகளி முண்டா இருப்பா. ஒரு இடத்துல நிக்கிறாளையா குண்டியா குண்டியா அடி. ராமதாஸ் மாமா ஏற்கனவே மண்டை வழுக்கியா இருக்கு. அங்கிட்டு திரும்பி மேற்கொண்டு மைசூர் கொட்டுறதுக்கா? அது என்னன்னு ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி நடப்பாங்க? அழகா நடக்கிற பொம்பளை பிள்ளை நீ என்னமா அப்படியா நடக்கிற? இப்படியா ஆளு மோகர். அது என்ன குண்டின இப்படி ஓதுனா இப்படி ஓதுது. அமத்துனே மைக்கு கூட உனக்கு போட தெரியல. நான் போடுறேன்டா என் தங்கம். என்ன ஹலோ நோலா அந்த ஹலோ மைக்க பாத்து இந்த மைக்ல பாட தெரியல. அடி ஹலோ நீ போட தெரிஞ்சா உனக்கு போட தெரிஞ்சா அத போடு பாரு அண்ணே அதேடா எதை புடிச்சு தருங்க நீங்க? எதையாவது புடிச்சு தருங்க. அப்படின்னா தான் சத்த வெளியில வர. ஏன் கோபறீங்க? வேற ஊர்க்கார கோபப்பட்ட மேடை என்னுடைய காலு என்னுடைய முகம் பாத்தியா? அவங்க வாசிக்கிறாங்க, அவங்க வாசிப்புக்கு தகுந்த மாதிரி நான் ஆடுறேன். இதுல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நானும் போன போது ஆம்பளை பயிலாச்சுன்னு ஓரளவுக்கு பொறுமையாண்டா உங்க இஷ்டத்துக்கு நீ பேசுவீங்களா? உங்க நோக்கத்துக்கு நீங்க பேசுவீங்களா? நானா இருக்கா கண்டு சரியா போச்சு. இதே வேற பிள்ளையா இருந்தது என்ன கேட்டிருக்கான்? நான் விட்டா போல நீ எல்லாம் சோத்து பிடிக்க தின்றாரா அப்படி கேட்டுருக்காதா? ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னா மொகரம் வச்சிருவார்.
பொம்பளை பேசுனீங்க இன்னும் என்னை பேச விடலன்னா நீ பேசு. 1000 தான் இருந்தாலும் ஒரு பேசுனீங்க பேசி பாரு பொம்பளைக்கு மட்டும் நல்ல வேல்யூ வச்சிருக்கேன். என்ன மட்டும் ஏன் குறைச்சி வச்சிருக்கேன்? நீ தைரியமா பேசு மேல பேசு நல்ல இப்படா பேசு ஆமா ஜெயபாண்டியம் இங்க வாங்க. காலையில சம்பளத்தை முழு சம்பளத்தை அங்க கொடுத்துரு, கருத்தனைட்ட கொடுத்துரு. இந்த மைக்கில் லேசா எடுத்து வச்சு விடுங்கிறேன். கரண்டில் அடிப்பட்ட நாய் மாதிரி இழுத்துக்கிட்டு திரிட்டுங்கிறேன். ஒன்னும் என்னை பேச விடு, இல்லைன்னா நீ உங்களை நான் பேச வேணாம்னு சொன்னா நீங்க சொருப்பி அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன். நீங்க நல்லா பேசுங்க மேலேயும் பேசுங்க எடுத்துக்கிட்டு அடிக்கணும் மோர திரும்பிடும் பாத்துக்க. நான் ஐயா திருப்பி கொடுக்க வேண்டிய பேன் மயிர் வேற. டேய் இந்தடா டேய் வேணாம்டா, பக்கத்துல தான்டா மடப்புறம் இருக்கு, சத்தியமா போய் காசு வெட்டியே விடுவேன்டா. நானு அப்படி அந்த முகத்தை அங்கிட்டு காட்டு. அத்த தாய்மார்கள் யாராவது மாசமா இருக்கிற தாய்மார்கள் கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்களா? உட்காந்து நீனா அந்த புள்ள மூஞ்சில முழிங்க, புள்ள நல்ல புழு புழுன்னு உறக்கம். என்னைய மாதிரி தேவதை மாதிரி வரும். நைஸ் கேர்ள். உனக்கு ஆளு கிடைக்கல, பிச்சைக்காரி கூட கிடைக்கல. அப்படி இதை வச்சுதான் என்ன செய்ய முடியாது. ஒரு ரொம்ப பேசுனா வாயில துணி வச்சு திணிச்சு, துணியை வச்சு திணிச்சு போடுவேன்னு சொல்லும்பா. ஒண்ணு என்னைய பேச இல்லைன்னா நீ பேசு. நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையாச்சும் ரொம்ப மரியாதையா பேசணும்னா உன் சௌரிய மயிலுக்கு பேசுறேன். நடுரோட்ல வந்து ஆர சொல்றேன். நடுரோட்ல ஆட பிள்ளை வந்து பொம்பளை பிள்ளை வந்தமா வியாபாரத்தை பார்த்தமா போனமா வந்தமா பண்ணமா போனமா இருக்கணும். உன் சௌரியத்துக்கு ஆளு கிடையாது. சௌரியத்துக்கு நான் ஆளு கிடையாது. பேசு அமைதியா பேசுங்க. பொம்பளை மூச்சு முகரையும் பாரு, கொலநாட்ட மாதிரி நல்ல சனத்தவள மாதிரி மூச்சு இருந்து வந்துட்டாங்க. என்னையும் பாருங்க, எதை விட்டு இதையும் பாருங்க. பாருங்கன்னா வந்திருக்கேன். மூக்கில் அடிச்சோன்னா சுள் மூக்கு தெரிச்சு போக மாத்துக்க. பண்ணி பீத்துன மாதிரி ஏதாவது தின்னுகிட்டே தான் கிடக்குற ஆளு. ஜெயிச்சுகளும் பாரு, உன்னை கட்டுற குடும்பம் உட்காந்து பொங்கு தலைங்க. அதை கட்டுற கவலை பண்ணு. நீங்க எவ்வளவு பண்றீங்க? உன்னை ஒருத்தன் கட்டிட்டாலும் நொங்கிடும். பாருங்க, ஆம்பளை மதிக்க கத்துக்க. பெண்களை நீங்க மதிக்க கத்துக்காம. நான் ஆண்களையும் மதிக்கிறேன், பெண்களையும் மதிக்கிறேன். நான் ஆண்களை மதிக்க கூடியனாலதான் இவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க ஆண்களை மதிச்ச? நீங்க எங்க பெண்களை மதிச்சீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டோம்னு சொல்லி டீசெண்டா வந்து மன்னிப்பு கேட்க வந்தேன்ல, அப்ப பெரிய மனசு பண்ணி பரவாயில்ல ஒரு ஆம்பளை இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறீங்களே, அதை நான் ரொம்ப மனசார ஏத்துக்கிறேன். அப்படி பொம்பளை பிள்ளை நீ நினைச்சியா இல்ல பேசுனியா? அதை விட்டு சோத்த தெரியா பேத்திட்டு கேட்கற? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மரியாதை இல்லாம, ஒரு நாட்டு நடவர்க்கம் இல்லாம, ஒரு பொறுப்பு இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம என்னங்க பேசுறீங்க? நீங்க வந்து இடிச்சது மொத்தமா தேவையில்லாம பேசுறீங்க. ஏன் கிறுக்கும்டா? அதைத்தாண்டி சொல்றேன், தெரியாம இடிச்சு விட்டு தானே சொல்றேன். அப்ப இடிச்ச இடியா இடிச்சு விட்டு சாரி கேட்டா சரியா போயிருமா? அதுக்கு உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு சாரி கேட்டா ஓகேன்றியா? நாங்க பண்ணுங்க பாப்போம். ஆத்தாளி பண்ணிட்டாலும் விளங்கிருங்க. பண்ணுங்க. அதுக்கு மேல ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா தம்பி சரவண சரத்தை கூட்டிட்டு போ. மை செட்டு வேணாமா? என்ன கையை செட்டை வித்து போடுவேன்னு உனக்கே பயம். கேவல பயம் இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு மட்டும் பயம் இருக்கா? இப்ப அப்பல என்ன சொல்லுச்சு? ரேப் பண்ண சொல்லுதுப்பா. நாங்க இருக்கோம். நீ இருப்படா கடைசியில இப்படி தாண்டா இருப்ப. வேற எதுக்கு இப்படி ஆசிக்கிறேன், இப்படிதான் ஆசிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? என்னது என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? நாங்க இருக்கோம். நாங்க இருக்கோம்னா என்ன சொல்லுவாரு? வேலை பிடிக்கவா? நாங்க இருக்கோம்னா ஆள் பாக்குறதுக்கு இருக்கோம். உன் தலையெழுத்து ஆள் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன மசிதுக்கு என்ன கை காட்ட? நான் ஜெயராஜா காமிச்சிட்டு போயிருவேன். நான் எப்படி தங்கச்சி போது இப்படியே சொல்லி 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 பார்க்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வாய்க்கிலேயே பேசுனா வாயை பரட்டுன்னு கிழிச்சு விடுவேன். ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அதிகாரமா பேசுனீங்கன்னா உட்கார வச்சு வாயை கிழிச்சு விட்டு போயிருவேன். பெண்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? இருக்கட்டும். ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க உட்கார்ந்துருக்காங்க. இருக்கட்டும். அவங்க மூத்திரம் தாங்கி குடி. அப்பயே குடிக்கிறேன். எதையும் குடிப்படி. மூத்திரம் குடிச்சா பிய தின்னு. ஏன்னா நீ மானம் கிடைச்சிருக்குதானே? நான் பிய என்ன மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை. தாங்கள் மரியாதை கொடுத்தீங்கன்னா தாங்களுக்கு மரியாதை கிடைக்கும். சரி என்ன பண்ற? வியாபாரம். என்ன வியாபாரம்? என்ன யோசிக்கிற? நீ தான் நம்ம வியாபாரம் பண்ற. லவாபழம். நவாப்பழமா? நல்ல வியாபாரம் தான். இந்த நேரத்துல அப்படியே என் பழத்தை கடிச்சீங்கன்னா புழு கலர்ல வரும். புழு கலர் எங்களுக்கு புழு தானே ஆரம்பிச்சிடும். புழு கலர்ல வருமா? ஆமா, நாங்கெல்லாம் புழு கலர்ல இருக்கும். நீங்க நவாப்பழம் விற்கிறீங்க. ஆமா, பரவாயில்ல, நல்ல வியாபாரம் தான். நன்றி. நம்ம வியாபாரம் வேற வியாபாரமா? என்ன? சவு மிட்டாய். அது சப்பா இழுக்குமே. இழுக்கத்தான் செய்ய பிடிச்சி நீ இழுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இழுத்துக்கிட்டே இருந்தா பிடிக்காது. ஆனா கட் பண்ணி விட்டு போடுவேன். என் மிட்டாய் தூக்கி வாயில போட்டேன்னா வாய்ப்புல ரோஸ் கலரா இருக்கும். நல்லா இருக்கே. அந்த கோயில் திருவிழாவில் இந்த தட்டில் வச்சு விற்பாங்க, பார்த்துருக்கியா? ரோஸ் கலரு விற்பாங்க. அது ஒரு மிட்டாய் வாங்கி போட்டேன், வாயே ரோஸ் கலராக மாறிடும். அது ஒரு ருசியா இருக்கும். அந்த மிட்டாய் விற்கிறேன். குளிச்சாமி கூட முந்தானத்து வாங்கி போட்டாரு, நல்ல வாய் நிறைய தள்ள ஆரம்பிச்சிருச்சு. வாயில தள்ளிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க வந்து நவாப்பழம் விற்கிறீங்க? ஆமாங்கய்யா. ஆமா. சுதிய
அந்த வந்து நல்ல வார்த்தையா பேச மாட்டேன். உனக்கு பிடிக்கணும் தலைன்னு இருக்கியா? ஸ்ருதி ஏங்க பிடிக்கன்னா எதை பிடிக்க சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. ஸ்ருதி பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நான் ரொம்ப வாய் இறக்கமா பேசிக்கிட்டு இருக்கேன். பெண்கள்லாம் இருக்கிற உங்களால ஏதாவது பேசினா யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் பெண்கள் இருக்கதா தான் அடக்க ஒடுக்கமா பேசுறேன். அதே அப்படியா? அம்மா நம்ம அடிச்சு போடுமா? வேற டான்ஸே இல்லையாப்பா? லூசு முடிய கூட்டிட்டு வந்துக்கிட்டு ஒழுங்கா நாகரிகமா ஆடுன்னு பல தடவை சொல்லிட்டேன் மேடையில். டீசெண்டாவே ஆட தெரியாத உனக்கு நல்ல மாட்டு இல்ல சோத்த தானே திண்டுல பிய திண்டு காலையில வாங்குற சம்பளத்துக்கு நியாயமா உழைக்கணுமா இல்லையா? யாருக்கு பயப்படணுமா? சாமி பயப்படணுமா இல்லையா? மேடை நாகரிகம் வேணாமா? பொம்பளை ஆளுகளை நிறைய பேர் உட்காந்துருக்காங்கல்ல, சின்ன பிள்ளைங்க நிறைய உட்காந்துருக்கா இல்லையா? அப்ப டீசெண்டா நடிக்கணுமா இல்லையா? என்ன மசத்துக்கு வாயை பக்கத்துல கொண்டு வர? டீசெண்டா தொழில் பண்ணுமா? கீழே ராங்கி மேடை, பெரிய மேடை, எல்லா கோயிலுக்கு காப்பு கட்டி விரதத்துல இருக்குது. அது பாட்டுக்கு அவக்கு காப்பை கட்டிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது? எதுல பண்ணுவாங்க? வாயில பண்ணுவாங்க. ஐயோ போச்சு கதிய. வாயை பக்கத்துல கொண்டு வராத. என்ன மைத்துக்கு வாயை பக்கத்துல கொண்டு வர? கர்ம முடிச்சவன வாயை கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு ஐயா பிடிக்கல குளிச்சாமி வார்த்தை வாங்கி கூட அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருந்தா வேணாம்னு இருக்கேன். டீசெண்டா தொழில் பக்கத்துல போறியா? உங்களுக்கு இந்த வாயை பார்க்கும்போது எப்படி சங்கத்திலே வாயிலே என்கிட்ட காமிச்ச மாதிரி மக்கள் முன்னால காட்டு. கண்ணாமம்மா ஜூம் பண்ணிடுங்க. எனக்கு திடீர்னு வராது. ஏன் வராது? சும்மா வாயை காட்டு, சும்மா நின்று காட்டுமா. டக்குன்னு காட்டிட்டு இருக்கும்டா, சும்மா சிரிச்சுக்கிட்டு. இல்ல மாப்பிள்ள, அது கரெக்டா பொசிஷனோட அந்த விஷயம் செய்யணும். காட்டுற ரொம்ப ஓரம் அப்படியா? சரி பிடிங்க. காட்ட போகுது, மூடு வந்துருச்சு. அத்த வாயை பார்த்துக்கிட்டீங்களா? அத்த நம்ம ஜூம் பண்ணிட்டீங்களா? அது முன்னாடி போஸ்டர்ல பவதாரணி வாய் போட்டு பக்கத்துல பண்ணி சூத்துன்னு என்ன இந்த வாயை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா அது பேர் கட்டக்காரு. அது நீ தின்றது நல்ல பீஸ் பீஸா இருக்கும். இதையும் விட மாட்டேன், கரும முடிச்சவள. அப்ப இந்த பன்னிக்கறி சாப்பிட்டோம்னா மூளை சௌரியம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமால, இது ஒரு வைத்திய மருத்துவம். ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வாய் மருந்தியா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உதடு அப்படியா இருக்கு? அடே ஜெயராஜ், அந்த பிள்ளை லிப் இருக்கே, 2 ஆரஞ்சு பழத்தை பிச்சு வச்சது மாதிரியே இருக்குடா. இந்த வசந்தம் எத்தனை பேர் ஆமா ஆமாடா. அவன் ஜெராக் நிற்கும் போது சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை.
இந்த பிள்ளைய பிரச்சனை வருத்தப்படல. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஜெயபாண்டி இருக்காருல்ல, ஆமா. அவரை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். அர்த்தம் காலையில காசு கொடுக்கும் பொழுது ஊர்க்காரங்க சொல்ல போறாங்க, தப்பா ஜெயபாண்டி நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னா அவ கிறுக்கு முட்டையை கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்ட்டு. அப்பா 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 வரையில் நல்ல முடியாது லூஸ் ஆயிட்டல. மூளை சௌரியமாயிருமா? ஆளு சைஸ் விரும்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ தனித்தனியா குத்துவோம். முதல்ல 6 குத்துவோம். சார், பப்புன் சார், ஐயா நீங்க சத்தம் போடுங்க, அது நியாயம். சும்மா மாசமா இருக்க பிள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு தான் படிச்சுக்கணும். மாசமா இருக்காயா? ஏய் இருமா இருமா. சாரி தம்பி, கோச்சுக்காதீங்க. உங்களுக்கா? அப்படின்னு நினைப்பு. அப்ப வெத்து ஓட்டு தானே. செல்ல குட்டி எங்க இருக்கு? அப்பா பாருங்க, பெரியப்பா பாருங்க. உங்களை மாதிரியே அப்படியே இருக்கு. அவர் மாதிரியா? இங்க ஒரு பெரியப்பா பாரு. யார் பெரியப்பா? நீ இப்படி எத்தனை பேர்ட்ட சொல்லியிருக்க? உனக்கு முதல் எத்தனாவது புருஷன்? சரவணகுமார். 2 குயர் நோட்ல 125 பக்கம். 120. என் பேர் தானே முத இருந்துச்சு. மாசமா போக இப்ப தனித்தனியா குத்துவோம். குத்துக்க. ஏறாத மனமேலே இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு ஏறி உளுப்பட்டுமா இழவாளம் கண்டுகளா எலுமிச்ச வளங்களா ஒரு மாங்குளத்து மனமேலே மயில் முடங்க வந்தவளா மயூரோனத்தை மயிலுரத்தும் என்னவளா மயிலுரத்தும் என்னவளா பாறையில நான் இருந்து பாடம் குழக கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா பாட்டு சத்தங்க கலையா ராமேஸ்வரம் புதுப்பாலம் திறக்கப்பட்டது. பயணிகள் கவனத்திற்கு. நைஸ் கேர்ள். எதுக்கு சிரிக்கிறீங்களா? பாலத்தை பார்த்திருக்கியா? உக்கரமா இருக்கப்பா. உன் பாட்டு நீ திறப்புல. இங்க பண்ணி காலையில திறப்புமே. நான் நடுராத்திரி துவப்போம். ஒரு முக்கியமான விஷயம், பாலத்துல நானும் பப்புனுக்காரும் சேர்ந்து ஆட போறோம். அடுக்க அடுக்க அடுக்க. இந்த பப்புனுக்கார ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது. ஓகே ஓகே பேபி. பவதாரணி ஆடும்போது மட்டும் கை தட்டணும். எங்க தாத்தா மக்கள்லாம் தட்டுங்க கேப்பா. கேப்பா வந்து மூடு பண்ணி நம்ம போய் மூடி வச்சுட்டு வா. அது ஏற்கனவே இந்த வாரம் கண்ண கரையாரும் தெரியும். அது ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. அந்த பிள்ளை கை தட்ட சொன்னா யார் கை தட்டுறீங்க? தட்டுங்கத்தா, சும்மா தட்டுங்க. அந்த பிள்ளை எவ்வளவு சுயநலமா கேட்குது, கை தட்டலாமா? முத நாங்க 2 பேர் ஆடும் பொழுது கை தட்டுங்கன்னா அது பொது நலம். நான் ஆடும்போது கை தட்டுங்க, அவர் ஆடும்போது கை தட்டாதீங்கன்னா அது சுயநலம். அப்போ சுயநலத்துக்கு கை தட்டுங்க. அப்போ பப்பனுக்கு என்ன கை தட்ட மாட்டீங்க? நீங்க தட்டலன்னா போங்க, எனக்கு குரூப் இருக்கு, அங்க உட்காந்துருக்காங்க, தட்டுக்கிறேன். நான் மட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். ஏய்யா, ஏத்தா, இங்க என்னவா? ஏன் அங்க மட்டும் என்ன வருதா? நாங்க வெளியில
அது இல்ல எனக்கு இவ்வளவு பிரமாதமா மிருதங்க வாசிக்கிறியா பொண்டாட்டிகிட்ட சப்பாத்தி கட்டையில அடி வாங்குறியா நான் இல்லடா. ஐயோ ஐயோ கொடுமை ஏனே வாங்குறியா காயமானது யாரு காரணம் இங்க? சப்பாத்தி கட்டி எடுத்து கொடுத்துருக்கேன் ஐயோ கொடுமைடா இவர்தான் தள்ளி விட்டது. இன்னொரு விஷயம் அவனாவது அடி வாங்குறியா ஒரு ஆள் சோறு குழம்பு காய்ச்சி வச்சுக்கலாம் பெட்டி வாசிக்குது ஐயோ கொடுமை கொடுமை அக்கா வந்து கோயிலுக்கு போயிடுச்சு சாமி கும்பிட. இல்ல வருஷம் பூராமா அங்க அப்படி ஏம்மா? இங்க இப்படி இருங்க. ஏம்மா? நீங்க அடி வாங்கி கச்சு போட்டு கிடந்தீங்களே, அது எப்படி? அது கொஞ்சம் உலக்கணும் தம்பி. இவர் கை தட்டாருன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர். இதை நான் லிஸ்ட் எடுக்கவே மாட்டேன். நீலாம் கை தட்டலாமாண்ணே? ஆம்பளைக்கு தானே கை தட்ட சொன்னேன். இதுக்கு மேலே பொம்பளை பிள்ளை கை தட்டினா மண்டையில் சென்மத்துக்கு மசூல் முளைக்காது சொல்லிட்டேன். எனக்கு கை தட்டி சாமியிட போய் கும்பிட்டு மண்டையில் மசூல் முளைக்க வைக்கிறேன். ஆச்சாரே ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். சூர்யாவா கொக்கான்னு காயடா கொக்கா பெரிய ஆளுங்க உன்னை நான் லிஸ்ட்ல சேர்க்கல. நீ ஆட்டிலே இல்ல நீ உப்புக்கு சப்பானி உப்பு சப்பாத்தி. இல்ல இது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆட முடியும்? உங்களால முடியும் எங்க நம்ம ஒரு வருஷம் பிடிக்கும். எங்க நீ ஒரு ஆட்டம் அடுவா பார்ப்போம். உனக்கு தைரியம்? கோயிலுக்கு காப்பு கட்டியிருக்க, விரதத்தில் இருக்க, காலை தூக்குறதுல நீ பார்க்கக்கூடாது சொல்லிவிட்டேன். எங்க நீ வந்து ஒத்த ஆட்டம் அடு சூத்து தரிச்சு போக முடியும்? காட்டுக்கு இதை விட்ட உங்களை யாரையும் நான் கைதட்ட சொல்லலையே. பொம்பளை பிள்ளைக்கு யார் யார் கைதட்டீங்களோ மூத்திரம் போவே போகாது, அடைச்சிக்கிறேன். ஏண்டா மாப்பிள்ள ஒருவேளை மைக்கேல் ஜாக்சன் பழையிருப்பாளோ சைக்கிள் ஆக்சிடென்ட்யா? அது என்ன கையை முட்டிக்கிட்டு தட்டுற? இறங்கி வந்தானே காற்றை கடிச்ச முடியும் பார்த்துக்க. எம்புட்டு தைரியம் பத்தியா உனக்கு? பொம்பளை பிள்ளை என்னவும் காத்த கடிக்கிற இதே ஆம்பளை இருந்தா என்னை எதுவும் சொல்ல வைக்காதீங்க. நான் அதிகம் பேசக்கூடாது பார்க்க பேச வைக்கிறீங்களே. ஒழுங்கா பிள்ளைக்கு கை தட்டுனட்டா பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டப்படாது. இந்த பிள்ளைக்கு சொல்ல, அப்புறம் வயிற்றுல இருக்க பிள்ளைக்கா? மொத்தத்துக்கு பவதானி மாசமா இருக்கு. சரி மாசமா இருக்கிற சனியா இருக்கா? சரி சனியா இருக்க பிள்ளைகிட்ட நம்ம ஆடக்கூடாது. மாமா மண்ண கூட சூப்பரியா சூர்யாவா கொக்காவா? என்ன நம்ம சத்தம் கம்மியா வருது? அந்த ரெண்டு ஆட்டம் ஆட்டையிலேயே சேர்த்துக்கல. அப்புறம் கூட கூட நீ ஜாயின் பண்றதுல யூ ரிஜெக்ட். நீ உப்புக்கு சப்பானி சும்மா கம்முன்னு இரு. பவதாரணி ஆ. பப்புன்காரு சும்மா அங்கிட்டு இங்கிட்டு தானே ஆடினாரு. இப்ப ஊர்ல பேர் வாங்கணும்னா கலையரங்கத்து மேல ஏறி அங்க இருந்து பல்ட்டிடுறா. அவங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. எல்லாரும் சாகுறேன்டா. வேணாம் புது கல்யாணம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இழிச்சுக்க, அப்படியே இழிச்சுக்க. ஈன்னு இழிச்சுக்க.
பல்லு வந்துருமே. ஏய் இன்னும் இந்த பல்லு கொட்டலப்பா, ஸ்ட்ராங்கா இருக்கு. அஜாரே குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. இப்பயாவது சத்தம் வருது. எங்க அப்பா கை தட்டுறாரு. என்ன பிரமாதம்? வாடா, கிரட்டு 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 இருக்குடா. கிட்டு கிட்டு கூட கேட்பாரு. அழிக்குதுடா கப்பையெல்லாம். ஏய், நீ மூடுறா. பொய்யா சொல்லுவியா? உனக்கு இருடி வாங்கரிச்சு போடுறேன். கூலிச்சாமிக்கு ஏதாவது ஒண்ணுன்னு வைய, அதுக்கு பவதாரணி சரணகுமார் தான் காரணம். சாட்சிக்கு நாரிக்கம்மா நம்ம 2 பேரும் வெளியூர் பக்கம் ஓடி போயிடுவாங்க. செத்துட்டியாண்ணா? உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். அங்க பாரு இப்படி அழக மூத்திரம் போயிடான்னு பார்த்து. நல்லா இருக்கா? சரணகுமார் ஆள் வாசிக்காத, இறங்கி அப்படி வா. அந்த கட்டம் போட்ட சேலை இருக்கு அந்த ஆத்தா, அதை மட்டும் தூக்கிட்டு வாடா. அந்த தூக்கி காலையில் வண்டியில் வச்சு கூட்டிட்டு போயிடுவோம். மதுரையில் டான்ஸுக்கு கொஞ்சம் பஞ்சமா இருக்கு. உள்ள படத்துக்கு மண்டையில் லேசாக கையடிச்சா மட்டும் போதும். அதுவும் பார்க்க இளவட்ட மத்தியா இருக்கு. எம்பிட்டு தைரியம் வந்து அது ஒன்று மட்டும் கை தட்டிக்கிட்டே இருக்க. உட்காந்துருக்க சைஸை பாரு, மாரியாத்த கோயில குறி சொல்ற பொம்பளை மாதிரி இழிச்சுக்க. அப்படியே இந்த ஈன்னு படுத்துக்க வேற. இப்போ எந்திரிச்சு உட்காரியா வாடி வெத்தலை வாக்கு வாங்கி தர நீயும் சந்தோஷப்படு. அந்த ரோஸ் கலர் சேலை, சிவப்பு கலர் சேலை, அந்த பஞ்ச கலர் நைட்டு எல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிருங்க. ஆமா, சும்மா அவருக்கு கை தட்டிட்டு இருக்க கூடாது. யாரா மூணுக்கிட்டு பாய்ச்சிங்கப்பா. பாடி வந்தா வாக்கி வாங்கித்தார்
தட்டுறீங்க, உங்களை விட்டுருவேன். இந்த ஆட்டத்தை இறங்கி வந்து மூக்க நோண்டியே முடியும் பார்த்துக்க. மூக்க நோண்டி என்ன பண்ண போறீங்க? திணிச்சிருவேன். என் ஜோடி மஞ்சள் கூறவே சாதாரண மஞ்சள் கூறவே என் ஜோடி மஞ்சள் கூறவே சாதாரண மஞ்சள் கூறவே அட்ட போறடி அட்ட போறடி அட்ட போறடி அட்ட போறடி. கை தட்ட மாட்டியா? நீ கை தட்ட மாட்டியா? தப்பிச்சுக்கிட்டேன். அந்த பச்சை கலர் சுடிதார் இருந்துச்சு பார்த்தா நீ முடிட்ட நீ எடுத்த காலி ஒண்ணு என்னை பார்த்தா நக்கலா இருக்க உனக்கு போயாம அதே மாதிரி செய்யுங்க. என்ன செய்ய நான் செஞ்சுறேன். அவரை வர சொல்லி செய்கிறேன். பிடிக்கப்பா ஆடு பார்க்கவா ஜோடி மஞ்சள் கூவில் பழசிருந்தா போடுங்கய்யா. பழைய நோட்டு 500 நோட்டு 2000 நோட்டு செல்லாத நோட்டு இருந்தா போடுங்கய்யா. தாய்மார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வீட்டை ஏதாவது கூட்டணும், வீட்டை துடைக்கணும்னா எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போங்க. இப்படி சுற்றி சுற்றியே நல்லா துடைச்சி எடுத்து விடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து விடுவீங்களா? ஆமாம். இங்கே டான்ஸாக நடிக்கும் பவதானி அவர்களுக்கும் எனக்கும் கூடத்துப்பட்டியைச் சேர்ந்த முன்னாள் நகைச்சுவை நடிகர், இந்நாள் ராஜ நடிகர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்பு மாமா PA தர்மா என்ற தர்மலிங்கம் அன்பு மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகிற வணக்கம். அன்பு மாமா தர்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். வணக்கம். ஒரு டயத்துல அவருக்கு நான் கம்பெனி ஆள் ரவுண்டா இருந்தேன். நீ அந்த காலத்து அல்லடா, உங்க அப்பா சொன்னா கூட சரிங்களா. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிற வணக்கம். ரொம்ப நன்றி. பாவா, ஏன்னா காலையில் வீட்டுக்கு போனால் உங்களுக்கு 1008 வேலை, 1008 டென்ஷனு, இதெல்லாம் மறந்து சந்தோஷமாக உட்காந்துருக்கணும். அதுக்காக எவ்வளோ தூரம் ஆடணும். இந்த அளவுக்கு நாங்கள் ஆனது காரணமும் உங்கள் கைதட்டு தான். அந்த கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிக்கு வணக்கம். ஆனால் ஆண்களுக்கு சத்தியமாக சரக்கே கிடைக்காது, எங்கே ஒன்றும் கிடைக்காது. காய்ச்சுவீங்களா ஐயா? காவல்துறை எங்கிருந்து அந்த விஷயத்தை வாங்க. நான் உங்களை லவ் பண்ண முடியும். எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி தான். நன்றி. நன்றிக்கிறத வணக்கம். சரி, இந்த ஒரு விஷயம், ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணுன்றது கிடையாது, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசு எடுத்துட்டு வரலையா, இந்த கழுத்துல கிடக்கிறது காதுல கிடக்கிறத கூட கொடுங்க. காலில் கிடக்கிற செருப்பை கட்டி கொடுங்க. அந்த ரோஸ் கலர் சேலாத்த 50 கட்டின கொஞ்சம் கொடு, கொடுத்தா குறைஞ்சா போவ. நன்றி. வீட்டில் போய் பழைய விளக்கமா இருந்தா எடுத்துட்டு வாங்க. உங்களை நான் எப்படி தெரியுமா காதலிக்க போறேன்? கூசு கழுவ உதவிக்கிறேன். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, கவிதை பாடு குயிலே குயிலே இனி
குண்டியை பார்த்தேன்னு பாட்டு மறந்து போச்சு எனக்கு. சட்டி போட்டு வரக்கூடாதாடா இடோட்ட பையல. சட்டி போடலையாடா போட்டிருக்கியா அப்படின்னா கிணி கிணி நாடுது டைமை பிடிச்சி ஆட்டி விடு. கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமே ராகம் இது வெயிலுமே மிக இனிமையே புதிய மலரே புதிய தோழமே நாம் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதான். கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமே ராகம் இது வெயிலுமே மிக இனிமையே கோயில் சிற்பங்களை பழிக்கும் அழகான பஞ்சத்திரம் கோடி மின்னல்களை விரித்து வலி வீசும் நட்சத்திரம் கூட பாவைகள் கொண்ட பாசம் என்ன பாவி சொல்கின்ற காரணம் என்ன நீரமலராய் நெறிமலர நாளும் தடுமாறு கவிதை பாடு குயில் குயிலே இனி வசந்தமே இளமை ஆடும் இதுவே இதுவே இனிமையே பக்கத்துல பாரு. நூறு வண்ணங்களில் சிரிக்க வலிக்கும் புஷ்பங்கள் ஆசை வண்ணங்களில் மிதக்கு வழியேறி வைக்கக்களி வானவெளியே மனமது மரவழி ஞானமது போல் எனக்கென வழி காற்றின் பக்கம் வீசுவது ஆழமின் மேலே பேசுவது வாழ்வியலரே வாசலரே நேரமில்லாத யாவும் சொன்னால கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே இளமை ராகம் இதுவே இதுவே இனிமையே புதிய மலரே புதிய தோழமே நாம் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதான். நாங்கள் பாடிய பாடலுக்கும் நாங்கள் ஆடிய ஆட்டத்திற்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இசைத்த இசைக்கலைஞர்கள் நால்வருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். நான் விடிய விடிய வாசிக்கணும், நன்றிங்கடா. எல்லாத்துக்குமே வாசிக்கணும். கையை நாங்கள் தூக்குனாலும் வாசிக்கணும், ஹச்சுன்னு தும்புனாலும் வாசிக்கணும். அந்த இசைக்கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நான் இப்படி ஆட்டினா வாசிப்பாங்களா நினைச்சாட்டா வருத்தமா இருக்கு. அன்பா ஐயா ஐயா பேர் வேணாமா அன்பா ஐயா சார்பாக எனக்காக ரூபாய் 101 அன்பு மாமா சூரிய மாமா அவர்களுக்கு 50 ரூபாயும் ஏப்பா, அதுக்கு மட்டும் அமௌண்ட் கூடிருச்சு. அன்பளிப்புகளை வரி வழங்கி அன்புகளுக்கு ரொம்ப நன்றி. இந்த ரோஸ் கலர் சேலாத்தான் சிரிச்சுக்கிட்டே இரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிகள். இருந்தால் தாங்களை பார்த்தவுடன் இப்படி இருக்கு நானே அதை கேட்டு பிச்சை எடுக்கிறேன். ₹1 ₹2 இருந்தா கூட கொடுத்துருங்க. சித்திர கோவிலி பாரமா சித்திர மெலிஞ்சதேனமா சித்திர கோவிலி பாரமா சித்திர மெலிஞ்சதேனமா பத்தினி நாளைக்கு நாரமா முத்து
கரும்பே ஆறு உயிரே ஓர் என்ன தோல் பூரா எருமை மட்டும் தோலா இருக்கு. ஆடி ஆடி மேல ஒரு அடி வாங்கிருச்சு மாமா. வீட்டில் பெண்கள் வேலை பார்த்து உடம்பு இறுகி போச்சு. பாவ என்ன செய்வீங்க? உன்னுடைய என்ன பின்னாடி மசிரகான ஆடும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கழட்டி வச்சிட்டேன் மாமா. எல்லாம் ஒட்டு மசிரா போச்சு. 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் திருமணம் கொள்வேன். உன் அமுத வாயால் எனக்கு ஒரு உம்மா கொடு. ஆம்பளை விட மாட்டான்டா டேய். கூலிச்சாமி என்னடா ஒரு ஜென்மா. எப்படி 7,000 சம்பளா என்னையும் கட்டி பிடிச்சிட்டு காயடிச்ச மோளக்கடை நீ அப்படி போ. ஐயோ இந்த வாயில நான் மொத்தம் கொடுத்துருந்தேன்னா குருணை மருந்தை குடிச்சுதான் செத்து இருக்கணும். மாப்பிள்ளை தானே, இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை நம்பக்கூடாதுங்கிறது. அப்படி இருந்தா என்னையும் சேதாச்சு மாதிரி இருங்க. போ, ரொம்ப நல்ல பிள்ளைய நீங்க. சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாது. விலையை நினைச்சு காண